காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. என்று என்ன பார்க்கலாம்? சைவம் சிவனை முழுமுதற் கடவுளாக நினைத்து வழிபடுவோரின் ஒரு பிரிவு. அவர் எப்படி பிறந்தார் இதை நீங்கள் கேட்கலாம். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் சோதி அப்படின்னு பாடுறாரு மாணிக்கவாசக பெருமான். அவருக்கு தோற்றமும் கிடையாது, முடிவும் கிடையாது. எந்தை தாய் எம்பிரான் மற்றும் யாவர்க்கும் தந்தை தாய் தம்பிரான் தனக்கு அக்திலான். அவருக்கு தாயும் கிடையாது, தந்தையும் கிடையாதுன்னு பாடுறாரு மாணிக்கவாசக பெருமான். அவருடைய தோற்றம் எப்படி இருக்கு? பொன்னார் மேனியனே புலி தோலை அரை கசைத்து மின்னா செஞ்சடை மேல் வெளி கொன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனோ. சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுறாரு. அழகான திருவுருவம். அறையில் புலித்தோலை கட்டியிருக்காரு, நெற்றியில் விபூதி அணிஞ்சிருக்காரு, கொன்றை மாலை அணிஞ்சிருக்காரு, கையில் சூலம் பிடிச்சிருக்காரு. ரொம்பவும் அழகான தோற்றம். எதற்கு உரியவர்? தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு பாடுறோம். நம்ம நாட்டுக்கு மட்டும் கிடையாது, யாரெல்லாம் அன்பாக நினைக்கிறாங்களோ, தொண்டு செய்கிறாங்களோ அத்தனை பேருடைய அடியவர்களுக்கும் சொந்தமானவர் சிவபெருமான். அவரை நான் எப்படி அறிஞ்சிக்க முடியும்? எத்தனை அருளாளர்கள் பாடியிருக்காங்க அவரை பற்றி, என்ன பாடல்கள் மூலம் அறிஞ்சிக்க முடியும் பார்க்கலாம். சிவகீதை, 12 திருமுறைகள், 27 ஆசிரியர்கள் எழுதிய பாடல்கள், கிட்டத்தட்ட 18,000 பாடல்கள். பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணம் இயற்றினார். அதில் 64 திருவிளையாடல்களை சிவபெருமான் புரிஞ்சிருக்காரு. மதுரை நகரில் அரசனாக வந்து அவர் புரிந்த திருவிளையாடல்கள் அநேகம். பன்றிக்கு முளை கொடுத்த படலம், நாரைக்கு முக்தி கொடுத்தது, இது மாதிரியான வந்திக்கிழவி வைகைக்கரை வந்து அடைக்கும்போது அவர் வந்து தொண்டு பண்ணியிருக்காரு. இது மாதிரி நிறைய படலங்கள் மூலமாக அவருடைய திருவிளையாடல்களை நாம் அறிஞ்சிக்கலாம். சரி, அவருடைய வடிவம் தான் என்ன? 64 வடிவங்கள் கொண்டவர்னு சொல்கிறாங்க. ஏகபாதமூர்த்தி, சோமாஸ்கந்தர், சந்திரசேகரன்னு சொல்லுவாங்க. ஜடாமுடியில் பிறைய வச்சுக்கிட்டு இருப்பார் சிவபெருமான். சோமாஸ்கந்தர்னா ரிஷப வாகனத்தில் அன்னை உமையோட நடுவில் முருகர் வேலோட அழகாக வீற்றிருப்பார். இது மாதிரி பல வடிவங்கள். சரி, எங்கெல்லாம் கோயில் கொண்டிருக்கார்? பஞ்சபூத ஸ்தலம்னு சொல்லுவாங்க. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் பிருத்வி தலம், திருவண்ணாமலை அக்னிஸ்தலம், காளஹஸ்தி வாயுஸ்தலம், திருவானைக்கா திருச்சி நீர்த்தலம், சிதம்பரம் ஆகாயஸ்தலம். சைவத்தில் கோவில்னு சொன்னால் அது சிதம்பரத்தை குறிக்கும். அங்கே ஆடல் வல்லான அவர் வீற்றிருக்காரு. வருஷத்தில் 6 தடவை தான் அவருக்கு அபிஷேகம் நடக்கும். அதில் முக்கியமானது மார்கழி திருவாதிரை 10 நாள் உற்சவமாக சிறப்பாக கொண்டாடுவாங்க சிதம்பரத்தில். அவருக்கு சிதம்பரத்தில் பொன்னம்பலம், பொற்சபை, கனகசபை, மதுரையில் வெள்ளி அம்பலம், திருநெல்வேலியில் தாமிர சபை, திருக்குற்றாலத்தில் சித்திர சபை, திருவாலங்காட்டில் ரத்தன சபை. 5 வகையான சபைகளில் அவர் அழகாக காலில் தூக்கிக்கிட்டு நடனம் ஆடுறாரு. நடனக்கலை வல்லவர் நடராஜ பெருமான். சரி, வேற என்ன சிறப்பு? லிங்க வடிவில் எத்தனை இடத்துல அவர் அருள் பாலிக்கிறாரு? 12 ஜோதிர் லிங்கங்கள் இந்தியா முழுக்க காணப்படுது. தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் புகழ்பெற்ற திருத்தலம். இது அவருடைய சிறப்புகள். சரி, அவருக்கு என்ன பிடிக்கும்?
அவர் வில்வ மலரை ரொம்ப விருப்பமாக நினைப்பார். திருதலம் திரிகுணாகாரம் திரிநேத்திரம் சத்ரயாயுதம் திரிஜன்ம பாப சம்ஹாரம் ஏக வில்வம் சிவார்ப்பணம். நீங்கள் ஒரே ஒரு வில்வத்தை அவருக்கு சமர்ப்பிச்சிங்கனாக்கா அன்போட அவர் நீங்கள் கேட்கக்கூடிய அத்தனை வரங்களையும் கொடுப்பார். அத்தனை நற்பலன்களையும் கொடுக்க வல்லவர் நம்முடைய சிவபெருமான். அவர் அபிஷேக பிரியர். அவருக்கு அபிஷேகத்துக்கு வேண்டிய பால், மோர், இளநீர், கருப்பஞ்சாறு, தேன் இது மாதிரியான பொருட்கள் அவருக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் நிச்சயமாக நடைபெறும். எந்த நாட்கள் சிறப்பு சிவபெருமானுக்கு? மாதத்தில் பிரதோஷ வேலை, தேய்பிறை, வளர்பிறை 2 பிரதோஷமே சிறப்பு வாய்ந்தது. அந்த வேலையில் சிவபெருமானை போய் நம்ம வணங்கினாக்கா நாம் எடுக்கக்கூடிய வேலைகள் தடை இல்லாமல் நல்லபடியாக முடியும். நம்ம ஜாதகத்தில் என்ன தோஷம் இருந்தாலும் பிரதோஷ வேலையில் சிவனை போயிட்டு நாம் வேண்டிக்கிட்டாக்கா நமக்கு நல்லது நடக்கும். வருஷத்தில் வர ஒரு சிவராத்திரி மாசி மாதம் வரும். அன்றைய தினம் மிகவும் விசேஷம். அன்றைக்கு கண் விழித்திருந்து நாம் சிவபெருமானை வணங்கினாக்கா நம்மளுடைய நோக்கங்கள் நிறைவேறும். சிவபெருமான் எப்படிப்பட்டவர்? ஆசுதோஷின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சுலபமாக அவர் மனசு மகிழ்ந்து வரங்களை கொடுக்கக்கூடியவர்னு சொல்லுவாங்க. இப்போ கோவில்களில் நம்ம 12 திருமுறைகளை பாடணும், பஞ்சபுராணங்களையும் பாடணும். இதுக்கு முழுமுதற் காரணமாக இருந்தவர் யார்? தஞ்சை ராஜராஜ சோழன். அவர் என்ன பண்ணார்? அவருடைய ஆட்சி காலத்தில் நம்பியாண்டார் நம்பியோட கனவுல விநாயக பெருமான் அருளால் சிதம்பரம் கோவிலில் ஒரு அறையில் பூட்டி கிடக்கிற பொக்கிஷமான ஓலைச்சுவடிகள், அதில் திருப்பதிகங்கள் இருந்தது. அதை கொண்டுட்டு வரணும் ராஜா கிட்ட போயிட்டு அவர் வேண்டுறாரு. ராஜா தீட்சிதர்கிட்ட போயிட்டு கேட்குறாரு, சிதம்பரம் தீட்சிதர்கள்கிட்ட அந்த ஓலைச்சுவடியை கொடுக்க முடியுமா, இந்த அறையில் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, மூவார தேவர், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், ஸ்ரீ சுந்தரர், மாணிக்க வாசகர், இந்த 4 வந்தால் தான் இந்த கதவை நாங்கள் திறப்போம், இது உள்ளே இருக்கிற ஓலைச்சுவடிகளை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ராஜராஜ சோழன் என்ன பண்ணார்னா ஒரு யானை மேலே 4 திருவுருவச் சிலையும் எடுத்துக்கிட்டு போயிட்டு கேட்குறாரு, 4 பேரும் வந்துட்டாங்க, திருக்கதவை திறக்கலாமே அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இது சிலை தானே, இதை நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது ராஜராஜ சோழன் சொல்கிறாரு, இது நீங்கள் உருவம்னு சொன்னாக்கா, வெறுவனே கற்சிலைன்னு சொன்னாக்கா, நீங்கள் அபிஷேக ஆராதனை அர்ச்சனை பண்ணுற இந்த மூர்த்தி சிவபெருமான் அவரும் கற்சிலை தானேன்னு சொல்கிறாரு. இந்த பதில் அவங்க ஏற்றுக்கிறாங்க. கதவை திறக்கிறாங்க. பல ஓலைச்சுவடிகள் கரையான் அரைச்சிருக்கு. பல லட்சம் பதிகங்கள் அரைச்சிடுச்சு. கிட்டத்தட்ட 18,000 பாடல்கள் அடங்கிய பதிகங்கள் மட்டுமே நமக்கு கிடச்சிருக்கு. இதை எடுத்துகிட்டு வராரு. சேக்கிழார் பெருமான் கிட்ட கொடுக்குறாங்க. அவர் செக்ரிகேஷன் சொல்லுவோம் இல்லையா, வரிசைப்படுத்துகிறாரு. ஒரு நந்தவனத்துக்கு போகிறோம், பலவிதமான மலர்கள் இருக்குது, அதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இறைவன்கிட்ட ஒப்படைக்கிறது இல்லை. மலர் மாலைகளாக தொடுக்கிறோம், அதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு போயிட்டு சாத்துறோம். அது பூ மாலை. சேக்கிழார் பெருமான் அதை வரிசைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி அழகாக 12 திருமுறையாக கொண்டு வராரு. அதை நாம் பாமாலையாக சூட்டுறோம் சிவபெருமானுக்கு. 12 திருமுறைகள் கிடைக்க காரணமாக இருந்த ராஜராஜ சோழனும் நம்பியாண்டார் நம்பி சேக்கிழார் பெருமானுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இது மட்டும்தான் பாடலாமா 12 திருமுறைகள்? பஞ்சபுராணம், தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா 9 பேர் பாடியிருப்பாங்க. திருப்பல்லாண்டு 13 பாடல்கள் அடங்கிய பதிகம் சேந்தனார் பாடியிருப்பார். பெரிய புராணம் சேக்கிழார் பெருமான் இயற்றியது. இந்த பஞ்சபுராணத்தை பாடி நாம் சிவனை வணங்கலாம். சரி, இதெல்லாம் நம்ம சிவனை பற்றி நாம் அறிஞ்சிக்கிட்டோம். சரி, வேறு என்ன சிறப்பு? என்ன பண்ணால் சிவன் நம்மளுக்கு கிடைப்பார்? சிவன் நம்ம சொல்லிட்டோம் கருணை வடிவானவர் அப்படின்னு. கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை, கரையில்லா கருணை மாக்கடலை, மற்றவர் அறியா மாணிக்க மலையை, மதிப்பவர்த மணமணி விளக்கை,
செற்றவர் புறங்கள் செற்ற எம் சிவனை திருவேழிமழை விட்டிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே. ஓம் நமச்சிவாய. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம். பூண்டி மகானுக்கு அரோகரா.